ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, T20 வேர்ல்டு கப்பில் சூப்பர் 8 லாஸ்ட் மேட்ச் இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்ஸும் ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் 2 டீமுமே வேர்ல்டு கப்பில் ஈடன் கார்டனில் தோற்றதில்லை. டேரன் சம்மி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினப்போ, All my soldiers are ready. We have 11 dangerous players. 2 great டீமுக்கு மேட்ச்சு அப்படின்னு சொன்னார். இதே டைலாக்கை வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்டு கப் வின் பண்ணப்பையும் சொன்னார். இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. சர்ப்ரைஸாக சேஸை ஓப்பனிங் அனுப்பினாங்க. ஸ்டார்டிங்லேயே வருண் சக்கரவர்த்தி மிஸ்ஃபீல் பண்ணதுனால அதில் ஒரு ரன் அவுட்டு மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 20 ஓவரும் இந்தியா மிஸ்ஃபீல்டு மட்டுமே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அபிஷேக் சர்மா 2 கேட்ச் மிஸ் பண்ணி, வருண் சக்கரவர்த்தி கிரவுண்ட் ஃபீல்டில் நிறையா மிஸ்ஃபீல்ட் பண்ணிட்டார். இஷான் கிஷன் நடுவில் ஒரு மிஸ்ஃபீல்டு. நல்ல வேலை, ஹோப் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடினதுனால 33 பாலுக்கு 32 தான் அடித்தான். சேஸ் செம்மையாக விளையாடி 25 பாலில் 40 ரன்னு. ஹெட்மேயர் குயிக்காக 12 பாலில் 27 ரன் அடித்து அவுட்டு. பும்ரா ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து கேமை நடுவில் சேஞ்ச் பண்ணிட்டான். சரி, ரன்னு ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு பார்த்தா, பவலும் ஹோல்டரும் சேர்ந்து செம்மையாக அடித்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. 16வது ஓவரில் வருண் சக்கரவர்த்தி போட வந்தப்போ ஸ்டாப் பண்ணி, கௌதம் கம்பீர் ஹர்ஷ்தீப்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஓவரில் 24 ரன்னு கொடுத்து விட்டான். கடைசியாக 20 ஓவரில் 195 அடித்து நல்ல டார்கெட் வச்சுட்டாங்க. இன்றைக்கி இல்லாமல் அபிஷேக் சர்மா இன்றைக்கி புதுசாக ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணான். சரி, இன்றைக்கி ஏதோ அடி வெளுக்க போகிறான் அப்படின்னு பார்த்தா, அதே மாதிரியே 2 நல்ல ஷாட் ஆடிட்டு அவுட் ஆகிட்டான். அடுத்த வந்த இஷான் கிஷன் டப்புன்னு 2 4 அடித்து கேட்சு கொடுத்து அவனும் அவுட் ஆகிட்டு போயிட்டான். சூரியகுமார் யாதவும் சஞ்சு சாம்சனும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு 57 ரன்னு கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல 50. எப்பயும் இல்லாமல் இந்த வாட்டி ஹோல்டரு ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டான். வெஸ்ட் இண்டீஸ், நீங்கள் மட்டும்தான் மிஸ்ஃபீல் பண்ணீங்களா, நாங்களும் பண்ணுவோண்டா அப்படின்னு நிறையா மிஸ்ஃபீல் பண்ணி நிறையா பவுண்டரிஸ் விட்டாங்க. திலக் வர்மாவும் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்தான். திட்டேர்னு 27 ரன்லேயும் அவுட் ஆகிட்டான். பாண்டியா நடுவில் வந்து ஒரு குட்டி கேமியோ. ஃபஸ்ட்டு வாட்டி கேட்ச் ட்ராப்பு, 2வது வாட்டி நல்ல ஏற்கர் பாலில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டான். சிக்ஸர் தூபே கடைசியாக வந்து மேட்சை ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டான். லாஸ்ட் ஓவரில் 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாலே ஸ்லாட்டில் போட்டதுனால ஃபஸ்ட்டு பாலே ஃப்ளிக்கில் 6 போயிடுச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூமில் செம்மையாக இங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 5 பாலுக்கு 1 ரன் அடிக்கணும். அப்போதைக்கு லாங்கானில் தூக்கி அடித்து பவுண்ட்ரியோட ஃபினிஷ் பண்ணிட்டான். கடைசி வர சஞ்சு சாம்சன் ஆடி 97 ரன் அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டான். ப்ராக்டிஸ் மேட்சை பார்த்துட்டு, இவனை எடுக்கக்கூடாது, செம்ம ஃபார்ம் அவுட்டில் இருக்கான், இவனுக்கெலாம் ஏன் சான்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு இருந்ததை, நல்ல வேலை சஞ்சு சாம்சன் தான் முடிச்சு கொடுத்தான் அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்தியா செமிக்கு என்டர் ஆகிட்டாங்க. இந்த வீடியோவை கிரிக்கெட் விளையாடுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.